ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஜே வேர்ல்டு. இன்னைக்கு வீடியோவில் கிரில்டு சிக்கன் கன்வெக்ஷன் அவனில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஓடிஜியில் இந்த மாதிரி கிரில் சிக்கன் வந்து செய்கிறது எப்படிங்கிறத நான் காமிச்சிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து கன்வெக்ஷன் அவனில் என்ன மாதிரி பண்ணுங்கிறத கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த அவன் நான் ரீசேல் பண்ண வேறு செய்துட்டேன். இப்போ தான் டைம் கிடச்சிச்சு, இது மறந்தே போயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டீட்டெயில்டாக நான் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி கன்வெக்ஷன் அவன்லேயும் ஓடிஜிலையும் செய்கிறதுக்குள்ள கம்பேரிசனும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஓடிஜியில் செய்த அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணுறதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வாங்கியிருக்கிற சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால தான் 2 எடுத்தேன். நீங்கள் வந்து ஸ்மால் சைஸில் உள்ள சிக்கன் வாங்கியிருக்கீங்கன்னா 1 டொமேட்டோவே போதும். இந்த டொமேட்டோ பார்த்தீங்கன்னா 4 சைஸ்லையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல சூடாக இருக்கிற சுடு தண்ணியில், ஜஸ்ட் பாயில் பண்ண எல்லாம் தேவையில்லை, சுடு தண்ணியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தோல் வந்து இந்த மாதிரி ஈஸியாக பீல் பண்ண முடியும். ஸோ இந்த தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே இருக்குல்ல விதை அதையும் ரிமூவ் பண்ணி நம்ம பேலன்ஸ் அந்த ஷெல் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லாதவங்க இது சேர்க்க வேண்டாம். இனி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ஸோ இனி நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெள்ளை பூண்டு எடுத்துருக்கிறேன், அப்புறமா அதுக்கு பாதி அளவுக்கு இஞ்சி, அப்புறமா மிளகு தூள் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கலராக இருக்கும். பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் சில்லி பவுடர். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா. ஸோ இந்த இறைச்சி மசாலா தூள் பார்த்தீங்கன்னா இப்போ பெருஞ்சீரகம், பட்டை, அப்புறம் ஏலம், கிராம்பு இதெல்லாத்தையும் வந்து தனித்தனியாக நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வாங்கி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் வேணால் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துருக்கிறேன். கர்ட் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா பெப்பர் பவுடர் 2 டீஸ்பூன், தென் சால்ட்டும் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா அந்த பேஸ்ட் பருவத்துக்கு நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பெப்பர் பவுடர் இல்லாமல் அந்த முழுசாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அது இதை விட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முழுசாக வாங்கணும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி கிடைக்கும். ஸோ ஈரமாக இருக்கிற டைமில் நம்ம மசாலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே வடிஞ்சு வந்துடும், அதில் மசாலா பிடிச்சி நிற்காது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் அந்த மீட் அதிகமாக இருக்கிற போர்ஷன்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும். இல்லைன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகாதது மாதிரியே இருக்கும். சிக்கனில் மசாலா நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் அந்த கட் பண்ணி விட்டுருக்குறோம்ல, அதுக்கு இடையிலெல்லாம் மசாலா வச்சுக்கணும். அதேமாதிரி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ க்ளவுஸ் போட்டுட்டு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம மசாலா புரட்டி முடிகிற நேரம் கை பயங்கரமாக எரியும். அதனால தான் நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இந்த மசாலா அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு உள்ள அதேமாதிரி அடியில் எல்லாமே ஃபுல்லாக பட்டுறது மாதிரியாக நம்ம மசாலா அப்ளை பண்ணணும். இனி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு எடுக்கலாம். ஃப்ரீசரில் கிடையாது, நார்மல் கூலிங்கில். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கன்வெக்ஷன் அவன் நம்ம வாங்கும்போது அதுக்கு கூடவே ஒரு பீஸா ட்ரே கொடுப்பாங்க. அப்போ அந்த பீஸா ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயர் ரேக் இருக்கும் பார்த்தீங்களா, சர்க்கிள் ஷேப்பில் உள்ளது. ஸோ அந்த ஒயர் ரேக்கை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பீஸா ட்ரே எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த சிக்கன் வந்து வேகிற டைமில் அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு எல்லாமே ஹீட் ஆகி அப்படி உருக்கி கீழே வடிஞ்சு வரும். அதுக்காக தான் இந்த பாட்டமில் நம்ம ஒரு ட்ரே நம்ம வச்சு இது யூஸ் பண்ணிக்கணும். ப்ரீஹீட் பண்ண எதுவுமே தேவையில்லை. நம்ம டைரெக்டாகவே நம்ம இப்போ பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட்டப்போடையே நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா இப்படி நம்ம கிரில் பண்ணுங்கிற செட்டிங்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனி மைக்ரோவேவ் ப்ளஸ் கிரில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா C1 அப்படிங்கிறது காமிக்கும். அது இன்னொரு வாட்டி கூட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா C2 காமிக்கும். ஸோ இதில் செட் பண்ணிட்டு அப்புறமா டைமிங் வந்து 20 minutes செட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ ஒவ்வொரு கன்வெக்ஷன் அவனுக்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதிலே டீட்டெயிலாக எல்லாமே இருக்கும். செக் பண்ணி பார்க்கணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வெளியில் எடுத்துருக்கிறேன். இந்த டாப் போர்ஷன் எல்லாம் பாருங்கள் நல்லா பேர்ன் ஆகி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது கவுத்தி பார்த்தா அந்த பாட்டம் சைடில் எல்லாமே வந்து அப்படியே இருக்குது மசாலாவில், அது வேகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் இதை வந்து கவுத்தி போட்டு அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் கூட நம்ம சேம் ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா அதே ப்ரொசீஜர் தான். மைக்ரோவேவ் ப்ளஸ் கிரில் ஆப்ஷனை வந்து 2 times ப்ரெஸ் பண்ணணும். அதாவது நமக்கு அங்கே C2ல செட் ஆகணும். அதுக்கப்புறமா அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் கூட டைமும் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம்.
இதில் நம்ம செட் பண்ணுற அந்த C1 அப்படிங்கிறது 30% மைக்ரோவேவும் 70% கிரில்லும் இருக்கும். C2 அப்படிங்கிறது 55% மைக்ரோவேவும் 45% கிரில் அந்த ஒரு ஆப்ஷனில் இருக்கும். சரிங்களா, நம்ம C2ல கொடுத்தோம் அப்படின்னா தான் ஈவனாக நமக்கு குக்காகி கிடைக்கும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு ப்ரீ ஹீட் பண்ண வேண்டாமா அப்படின்னு டவுட் இருக்கும். நமக்கு அந்த யூசர் மேனுவல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தாலே தெரியும். இந்த கேக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ப்ரீ ஹீட் போட்டால் போதும். மற்றபடி கிரில் ஆப்ஷன் எதுக்குமே வந்து ப்ரீ ஹீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வெளியில் எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த பாட்டம் போர்ஷன் அது எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. லெக் போர்ஷனில் பார்த்தீங்களா அந்த போன் செப்பரேட்டாக தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பக்காவாக ரெடியாக இருக்குது. கொஞ்சம் எது சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர், செம்மையாக ரெடியாக இருக்குது. மசாலா எல்லாம் உள்ளுக்கு போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கிரில் சிக்கன் வந்து நம்ம ஓடிஜிலையும் கன்வெக்ஷன் அவன்லேயும் செய்கிறதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ரெண்டுக்குள்ள ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் டோட்டலாக 40 மினிட்ஸ் போதும். அதாவது டாப் சைடு போட்டு 20 மினிட்ஸ், தென் பாட்டம் சைடு ரொட்டேட் பண்ணி போட்டு 20 மினிட்ஸ் நம்ம அந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாம். இதில் நமக்கு 40 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். பட் ஓடிஜியில் அப்படி கிடையாது, 1 hour எடுத்துக்கும். அதாவது 60 மினிட்ஸ் ஆகும் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ கன்வெக்ஷன் அவனில் பார்த்திங்கன்னா நமக்கு 40 மினிட்ஸ்லேயே ரெடி ஆனாலுமே அது ரொம்ப ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் அந்த ஒரு டைப்லேயே தான் இருக்கும். இப்போ ஒருவேளை ஹீட்டு கம்மி பண்ணால் இல்லை டைம் கம்மி பண்ணால் கொஞ்சம் கூட சாஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகாது. இந்த செட்டிங்ஸில் கொடுக்கும்போது தான் நமக்கு நல்லா உள்ள வரைக்கும் குக் ஆகி கிடைக்குது. பட் ஓடிஜியில் அப்படி இல்லை, ஹீட்டு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம அதை ரொட்டேட் பண்ணியெல்லாம் செய்வோம். ஸோ ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சராகவே இருக்கும். பட் மற்றபடி ரெண்டுக்கும் டேஸ்ட்லலாம் எந்த டிஃப்ரென்ஸும் வராது, சூப்பராக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.